இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரிய ஒரு ஆச்சரியமாக சர்ப்ரைஸாக இருக்கின்றது. ஆகவே எனக்கும் கூட தான் இறைவன் எனக்கு தந்த ஒரு மாபெரும் ஒரு அருள் கொடை ஆயராக என்னுடைய பணியை தொடர்வதற்காக. அதே சமயத்தில் நான் இதை ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுகின்றேன். இறைவனுக்கு இன்னும் அதிகமாக சேவை செய்யவும், அன்னை மரியாவுடைய அடிச்சுவடுகளில் நடந்து அன்னையின் பக்தியை பரப்பவும் கூட இது ஒரு மாபெரும் வாய்ப்பு என நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த பணியினை நான் சீரும் சிறப்பமாக செய்திட அனைவரும் எனக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறை மக்களே, அன்பு அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இறை மக்களே, அன்பிற்கு அழைத்து படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். உன்னை சுதந்திர உரிமை வாழும் உலகின் தலைவரே, உன்னை சுதந்திர உரிமை வாழும் உலகின் தலைவரே, உன்னையும் என்னையும் உயிர் சிந்தி உயிர் தந்து மீட்டவரே, உன்னையும் என்னையும் உயிர் சிந்தி உயிர் தந்து மீட்டவரே அழைக்கின்றார். இயேசு அழைக்கின்றார். உரிய வாழ்வு அழைக்கின்றார். உலகை வளர்க்கவே அழைக்கின்றார். உண்மை வழி வாழ அழைக்கின்றார். இணைந்திடு இணைந்திடவே, இணைந்திடு இணைந்திடு மலையிலே இணைந்திடவே. சுமைகள் சுமந்து சோர்ந்தோர்க்கெல்லாம் சுகம் தரும் மருந்தானா, சுமைகளை சுமந்து சோர்ந்தோர்க்கெல்லாம் சுகம் தரும் மருந்தானா. சோதனை வேதனை என்ன செய்யும் சிலுவையின் பலியினிலே. சோதனை வேதனை என்ன செய்யும் சிலுவையின் நிழலினிலே. அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். இருந்து வாழவே அழைக்கின்றார். மன்னித்து வாழ அழைக்கின்றார். மனிதர்களே அழைக்கின்றார். தந்தையின் மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்
திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் மோசஸ் மைக்கேல் குடும்பத்தினர், அலெக்சாண்டர் கேத்ரின் மேரி, புவனா இளவரசி ஞானஸ்தான நாளை நினைவு கூர்ந்து மேலும் 30வது திருமண நாள் நினைவாக நன்றியாக விக்டர் வினுதாயினாலும் இதே திருப்பலியில் மறைத்த மரியம்மா தோனி, ஜெயக்குமார், சகாய ராணி, ஆயான் தோனி, ரூபி பிரபாகரன், ஜான் பிலிப் உடைய குடும்பத்தில் இருந்த ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புடுக்கப்படுகின்றது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரியரே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வாழ்த்துக்கள். வித்தியாசமாக தெரிகிறார் நம்ம சமயம். இன்றைக்கு நிறைய முகங்கள் மகிழ்ச்சியோடு சிறப்பாக அவங்க ஸ்மைல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நான் வந்து அங்கேருந்து பார்க்குறப்ப 3 பக்கமும் அப்படியே ஸ்மைலிங் பேச்சா இருக்கு. இது மாபெரும் இறை ஆசிரியர் நம்முடைய பங்குக்கு. பெருமறை மாவட்டத்திலேயே இருக்கிற பங்கு தந்தையர்கள் எல்லாத்திலையும் விட நம்ம பங்கு சாமியார பங்கு தந்தைய ஆயர் பதவிக்கு இறைவன் உயர்ந்திருக்கின்றார் என்றால் இது மாபெரும் மகிழ்ச்சி. இறைவனின் ஆசிரியர் அவருக்கும் அவர் வழியாக நாம் பங்கேற்கும். எனவே எல்லோரும் சேர்ந்து கரவொலி கொடுத்து அவரை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க, உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறாங்க. நான் அதையில இடையில நான் வந்துட்டு போயிட்டேன் இந்த 2 குரூப்புக்கு இடையில. அப்பயே எனக்கு தெரியும் இவர் ஒரு நாளைக்கு இந்த தொப்பி போடுவார். ஏன்னா அவர் இந்த வகையில் உண்மையிலேயே தகுதி உடையவர். இது நம்ம கடவுளுக்கு நம்ம நன்றி செல்லக்கூடிய மாபெரும் நாள். இது சாதாரண காரியம் இல்லை. திருத்தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நேற்று சாயங்காலம் பரிசுத்த தந்தையால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. நேற்று சாயங்காலம் இந்திய நேரப்படி 3 மணிக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆயர் இல்லத்தில், பேராயர் இல்லத்தில் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவரையும் இன்னொரு ஒரு சமயம் 2 பேரும் ஆட்சி டயசிஸ். அவருடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு நாள் ஒரே ஒரு பேராயர் மட்டும்தான் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. இப்ப ஒரு பேராயர் 2 ஆயர்கள். இது மாபெரும் பிளஸிங். முக்கியமா இந்த இந்தியாவிலேயே பாம்பேயில் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே இந்தியாவில் இந்த பெங்களூர்ல இதை நிறைவேற்றிருக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதில் முக்கியமாக திரு இருதய ஆண்டவருடைய பங்கு மக்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சி. அவருக்காக நம்ம மன்றாட கடமைப்பட்டிருக்கணும். ஆயர் ஆகிறது பெருசில்லை, ஆயராக இருக்கணும். அதுதான் மந்தைகளை மேய்க்கணும். இந்த காலத்தில் பிள்ளைகளை மேய்க்கிறதுக்கே பெரிய கஷ்டம். மந்தையை மேய்க்கணும்னா லேசான காரியம் இல்லை. நிறைய ஜபம் தேவை. அதனால டெய்லி நீங்கள் அவரை நினைச்சு ஒரு சின்ன ஜபனால செய்ய கடமைப்பட்டிருக்கணும். அவர் நல்லா இருந்தால் ஆடுகளும் நல்லா இருக்கும். அதுதான் முக்கியமானது. இந்த 15வது வார ஞாயிறிலே நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். ஆண்டவருடைய மகிமையை போற்றுவதற்காக, ஆண்டவருடைய அன்பை சுவைப்பதற்காக இந்த நேரத்தில் நாம் அவர்
அவரோடு சேர்ந்து இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கும் இந்த நேரத்தில் எப்பொழுதுமே பாவம் என்பது ஒரு தடைக்கு கடவுளுக்கு முன்னாலேயும் பிறருக்கு முன்னாலேயும் நம்ம தகுந்தவர்களாக இருக்கணும். அது எப்பயுமே நம்மகிட்ட அந்த குறைகள் இருக்குது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் சில நேரத்தில் வகை தவறிப்போம். அது பாவமாக மாறுறதுனால நம்ம கடவுளுக்கு முன்னால் தகுதியற்றவர்களாக இருக்கணும். தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர் நம்ம அனைவரையும் அழைத்து அவருடைய பிரசனத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அவரை நம்ம உள்ளத்துக்கு கொண்டு வர போகிறோம். உள்ளத்தில் கொண்டு வந்து நம்ம இல்லத்துக்கு கொண்டு போக போகிறோம். அதனால் இந்த புனிதமான நேரத்தில் நம்மளையும் புனிதப்படுத்துவதற்காக நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி இறைவனிடமும் ஒருவரிடமும் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரே உணவும் நான் ஆவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியாலும் மரியாதையும் சகோதர சகோதரே முதலையும் நாம் இறைவனால் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும் கிறிஸ்துவே இரக்கமையும் கிறிஸ்துவே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும்.
இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. இறைவா, தவறை நடக்கும் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு மது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமாட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமாட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயேலில் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இதே ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியுள்ளோம். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிக்கொள்ளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்திடும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். நல்லதே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்து
தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுள்ளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழுதறிதலால் அவரது புகழை பாடுகின்றோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள்வரத்துக்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்துமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் நமது திருவுள்ளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியில் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ அவர்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும்.
அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களை வாசிக்கின்ற பொழுது இறைவன் எவ்வாறு நம்மை அழைக்கின்றார், அழைத்த இறைவன் எவ்வாறு நாம் அனைவரும் அவருடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம், அவருடைய பணியை செய்கின்ற பொழுது நாம் எவ்வாறு அவரை சார்ந்தவராகவே இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிகவும் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகின்றார். முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இறைவாக்கினர் ஆமோஸ். இவர் மிகவும் எளிய ஒரு மனிதர், ஒரு தோட்டக்காரர். சிக்கமோர் என்கின்ற இந்த ஒரு செடி, இதை சரிப்படுத்துபவர். அத்தகைய ஒரு எளிமையான ஒரு மனிதனை இறைவன் இறைவாக்கினராக பணி செய்ய அழைக்கின்றார். அவருக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அவர் சொல்லுகின்றார், நான் இறைவாக்கினர் அல்ல, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை, நான் ஆடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாக இஸ்ராயேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்தது. ஆகவே இறைவன் எவ்வாறு ஒரு சாதாரண மனிதனை, இடையனை அழைத்து இறைவாக்கினர் பணியினை செய்து அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய 12 அழைத்து அவர்கள் 20 சென்று அவர்கள் பணி வாழ்வை ஆரம்பிக்க அவர்களை அனுப்புகின்றார். ஆகவே அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். இவ்வாறாக அவர்கள் இறைவாக்கினருடைய பணியினையும் தொடர்வதற்காக ஆண்டவர் இயேசு அவர்கள் மத்தியில் அனுப்புகின்றார். இங்கே செல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார், எதை அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கட்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக் கொண்டு போக வேண்டாம். ஆகவே எவ்வாறு அவர்கள் இறைவாக்கினர் பணியினை செய்வது? ஆனால் அவர்கள் இறைவனை சார்ந்தே இருந்து பணி செய்ய வேண்டும். இயேசுவில் பார்த்த சகோதர சகோதரிகளே, ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் அனைவரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே நாம் அனைவரும் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகையே மாற்றுவதற்காக தன்னுடைய நற்செய்தியை அறிவித்து அந்த நற்செய்தியில் அடங்கியிருக்கின்ற தத்துவத்தை, உண்மைகளை, பண்புகளை மக்களுக்கு எடுத்துரைத்து மற்ற மக்களை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆகவே அதற்காக நாம் அனைவரையும் அழைத்திருக்கிறார். நேற்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டும் இவ்வாறு இறைவாக்கினர்
ஈசாயா இவரை இறைவன் தேர்ந்தெடுத்தார். அவர் தேர்ந்தெடுத்த சமயத்தில் அவர் என்ன சொன்னார்? ஒரு சிறு பிள்ளை. ஆனால் இறைவன் அவருக்கு ஒரு காட்சி தருகின்றார். அவருடைய வாயில் தீயானது படுகிறது. அவர் மிகவும் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றார். இறை ஆற்றலை பெறுகின்றார். எனவே பெரிய ஒரு இறைவாக்கியராக அவர் இஸ்ராயல் மக்களிடத்தில் அவர் திகழ்ந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதும் நம்முடைய ஞானஸ்தானத்தின் அந்த ஒரு அழைத்தலில் நிலைத்திருந்து வாழ வேண்டும் என்றால் இறைவனோடு நாம் தொடர்பு படுத்தி இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். இறைவனுக்காக நாம் வாழ வேண்டும். எனவே சாதாரண மக்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், மற்ற துறவர சபையில் இருக்கலாம், ஆயராக இருக்கலாம். இருப்பினும் ஆண்டவர் அவரவர் கேட்ட அந்த அழைத்தலை தருகின்ற பொழுது அந்த அழைத்தலில் அடங்கியிருக்கின்ற சவால்களை சந்தித்து அந்த அழைத்தலில் அடங்கியிருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றி ஆண்டவர் இயேசுடைய அந்த இறையரசு பணி அதை நாம் தொடர வேண்டும். அதற்கு நாம் இறைவனோடு ஒத்துழைப்பு தர வேண்டும். இறைவனை விட்டு நாம் ஒன்றும் செய்ய இயலாது. இயேசுவே சொன்னார், என்னை விட்டு உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே சில அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த வார்த்தையில் நாம் ஊன்றி இருக்கின்ற பொழுது, இறைவனுடைய தெய்வீக உணவை நாம் உட்கொள்கின்ற பொழுது, அருள் சாதனைகளை நாம் பெறுகின்ற பொழுது நாம் அனைவரும் சிறப்பு மிக்க இயேசுவின் ஆசிரியும் அருளையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கின்றோம். ஆகவே இவைகளை நாம் பெற்று ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்த சீடர்களாக அவரை நாம் பின்பற்றவும், அவருடைய அடிச்சுவடில் நாம் நடக்கவும், அவருடைய கனவுகளை நாம் நிஜங்களாக மாற்றவும், இறையரசு பணியை தொடர்ந்து செய்யவும் வேண்டிய ஆற்றலை மரளி இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று திருப்பலியில் வேண்டுவோம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிப்போம். ஒரே கடவுளை நம்புகிறேன், மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லா வல்ல தந்தை அவரே, ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிலிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நாம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியார் கன்னிமரியால் உடனெடுத்து உண்மையானார். மேலும் நமக்காக அதிகாரத்தில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைமுறையின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எல்லாவித தந்தையின் வலப்பக்கம் விட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இருந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவிடாது. தந்தையோடும் மகனோடும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பெருமான நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாற்றியும் பெறுகின்றார். வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான திருப்பட்டை கொள்கின்றேன்.
எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, விசுவாசத்தோடு கேட்கின்ற அனைவருக்கும் கொடுக்கப்படும், தேடுகின்ற அனைவருக்கும் கிடைக்கும் என்று வாக்களித்த ஆண்டுகளும் நமது உலக வாழ்வு மற்றும் ஆன்மீக வாழ்வுக்கான தேவைகளுக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் பீட்டர் மச்சாடோ மற்றும் எங்கள் புதிய ஆயர்கள் ஜோசப் சுசைநாதன், ஆரோக்கியராஜ், சதீஷ்குமார் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் தங்கள் அர்ப்பண வாழ்வில் சந்திக்கின்ற அனைத்து துன்பங்களையும் ஜெபத்தின் துணையோடு எதிர்கொள்ளவும், பிறருக்கு ஜெப வாழ்வின் முன்மாதிரியாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆன்மீக வாழ்வை புதுப்பிக்கும் தியான இல்லங்களை நடத்துபவர்கள், பிறருக்காக ஜெபிக்கும் ஜெப குழுவினர்கள் தூய்மையான வாழ்வை வாழ்ந்து தூய ஆவியின் அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் அனைவரும் விசுவாசத்தில் தளராமல் இடைவிடாமல் ஜெபிக்க தூய ஆவியின் துணையை பெறவும், அதன் வழியாக எங்கள் சோதனைகளை வென்று உமது இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் எந்நாளும் பெற உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்றாட வாழ்வின் அங்கமாக நாங்கள் கருதும் கைபேசி, இணையம் போன்றவற்றில் எங்கள் முழு நேரத்தையும் வீணடிக்காமல் குடும்ப ஜெபம், திரு விவிலியம் போன்றவற்றில் ஈடுபட்டு உம்மோடு ஒன்றித்து வாழும் நல்ல குடும்பங்களாக இருக்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிய ஆயர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் என் முன்னாள் பங்கு தந்தை அருள் திரு ஜோசப் சுசைநாதன் அடிகளார் மற்றும் ஆரோக்கிய ராஜ் சதீஷ்குமார் அடிகளார் இறையரசை கட்டியெழுப்பும் தம் புதிய ஆயர் பொறுப்பிலும் கடமையிலும் இவர்களை வல்லமையோடு வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பினோரை கைவிடாத இறைவா, உமது திருமுன் கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு தினந்தோறும் செவிமடுக்கின்ற நாங்கள் உமது வார்த்தையின்படி வாழ்ந்திட அருள் தாரும். உம்மை உறுதியாக பற்றி கொண்டவர்களாக நிலைவாழ்வு பெறவும் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தன்னை தந்த தேவனுக்கு தருகிறேன், கருணையாளர் மாமனுக்கு இதை தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன்.
சகோதர சோதிகளே, என்னுடைய உனிதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி வந்தாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையான புனிதத்தின் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை நீரே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடும் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவருமிடம் ஏறி வந்து விண்ணக கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி மணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை குறைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு புகழுகிறோம். உம் திருமணின்று எமக்கு ஊழியற்குரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், உமது கருணையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உம் அடியார் அருட்தந்தை சூசைநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உறவுகளாய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் வருக, உமது திருவுளம் பெருலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு
நாங்கள் எதிர்த்து நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதலுக்கு முடிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அன்பு இரக்கம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செல்வரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அழுவிலிருந்து மீட்டு காத்திடுவார்.
நற்செய்தியின் விதைகளை நாளும் எடுப்போம். நல்லோராய் உமருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து பொருட்டு மாயிட உலகனும் முழு ஆண்டவரையும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருதலில் மாற்றம் பெறுவனமாக. யூபி கொண்டாட்டத்தில் அருள் எங்களுக்காக ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பதியாக எம்மேல் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பர் அகிலம் என்னும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு ஆட்சியும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 14வது ஞாயிறு. அன்பார்ந்தவர்களே, வரும் சனிக்கிழமை 20ஆம் தேதி நமது பங்கில் உறுதி பூசுத திருவருட்சாதனம் தரப்பட இருக்கின்றது நமது பங்கு பிள்ளைகளுக்கு. இந்த திருவருட்சாதனத்தை நமது மெட்ராசனத்தில் ஆயர் பீட்டர் மச்சாதோ அவர்கள் இதை நடத்தி தருவார்கள். மாலை 5:30 மணிக்கு அனைவரும் வந்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நமது பங்கு பிள்ளைகளுக்கு மறை கல்வியானது சனிக்கிழமை மாலை 4:45 5:45 வரை நடந்து கொண்டு இருக்கின்றது. அன்பாதவர்களை, பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த மறை கல்விக்கு அனுப்புவது உங்கள் கடமையாக இருக்கின்றது. அதனால் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை இந்த மறை கல்வி கேட்டகிசம் கிளாஸஸ் இதற்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் 16ஆம் தேதி கார்மல் மாதாவின் நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலி முடிந்த பிறகு வின்சென்டி பால் சபையினர் அவரது மாதத்திற்கு தேவையான அந்த உதவியை உங்களிடம் நாடுவார்கள். அனைவரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற மாதத்தின் காணிக்கை தொகை 12,900 ரூபாய். அவர்கள் அவரது நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றார்கள். சென்ற வாரத்தின் காணிக்கை தொகை 43,970 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றிகள். அன்பாதவர்களே, சென்ற வாரம் சொன்னது போல ஃபியாத் மிஷன் இவர்கள் உங்கள் உதவியை தேடி வந்திருக்கின்றார்கள். பண உதவி அல்ல, மாறாக பொருள் உதவி. உங்கள் வீட்டில் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், தேவையில்லாத பொருட்கள் பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் குப்பை தொட்டில தான் போடுவீங்க. ஆனால் இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரீசைக்கிள் பண்ணி இந்த பேப்பர்ஸ் வழியாக பைபிள் இதை செய்கின்றார்கள். ஆண்டவரின் வார்த்தையை பறைசாற்றுவது நமது கடமையாக இருக்கின்றது. இது கூட ஒரு வழி. நம்மிடம் இருக்கும் பொருட்களை அவரிடம் தரும்போது அவர் அந்த பொருட்களின் வழியாக ஆண்டவரின் வார்த்தையை பறைசாற்றுகின்றார்கள். அதனால் உங்கள் இல்லத்தில் இருக்கும் பேப்பர், தேவையில்லாத பேப்பர்ஸ்களை நமது ஆலய வளாகத்தில் வைத்திருக்கும் அந்த பாக்ஸ் வெளியே வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாக்ஸஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. அன்பாதவர்களே, வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நமது இளைஞர்களுக்காக ஒரு சிறப்பு ஆராதனை இருக்கின்றது. யூக்கரிஸ்டிக் யூத் மூமெண்ட். அன்பாதவர்களே, திவ்ய நற்கருணையானது நம் அனைவருக்கும் ஒரு பலத்தரும் ஒரு தருணமாக இருக்கின்றது. நமது இளைஞர்கள் ஆண்டவரின் ஆசையை பெற்று மேல்மேலும் அவர் உயர வேண்டும் என்று ஒவ்வொரு மாதமும் இந்த ஆராதனையானது சிறப்பாக இளைஞர்களுக்காக நடத்தப்பட போகிறது. அதனால் உங்கள் இல்லத்தில் இருக்கும் இளைஞர்களை இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது போல நமது மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் அல்போன்ஸ் மத்தாயஸ் அவர்கள் இறந்துவிட்டார். அவரது கடைசி சடங்கானது நாளை காலை 10:30 நடக்கப்பட இருக்கின்றது சென்ட் பிரான்சிஸ் சேவியர்ஸ் கத்தீட்ரலில். நீங்கள் அனைவரும் வந்து அவருக்கு கௌரவத்தை செலுத்தி இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தாத்தா பாட்டிகளுக்கான ஒரு சிறப்பான நாள்.
வேர்ல்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. இந்த வயசான பேருக்கு எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம திருச்சபையில் அவங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு இருக்கு. என்றால் அவர்கள் தரும் விசுவாசம் தான் நாம் அனைவரும் வளர்கின்றோம். அதனால் இந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் என்று சொல்லுவாங்க. அதனால உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வயசானவங்களையும் இந்த திருப்பலிக்கு 8 மணி திருப்பலி மற்றும் 9:30 திருப்பலி அவர்களுக்காக விசேஷ ஜெபம் இருக்க போகிறது. அதனால் நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து தாத்தா பாட்டிகளையும் அழைத்து வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையான செலுத்த வேண்டிய அந்த கௌரவமும் அவருக்கு செலுத்தப்பட இருக்கின்றது. அன்பாதவர்களே, இந்த நேரமானது நமது பங்கு இறுதி ஆண்டவர் பங்கிற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்று சொல்லலாம். என்றால் நமது பங்கு தந்தை அருள் தந்தை ஜோசப் சூசைநாதன் இப்பொழுது ஆயர் ஜோசப் சூசைநாதனாக பதவி உயர்வு ஆயராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த அறிக்கையானது நம்ம பிஷப் எல்லாம் யாரும் அப்பாயிண்ட் பண்ணல. நமது போப் பிரான்சிஸ் அவர்கள் நமது ஆயர் பீட்டர் மச்சாத வழியாக நேற்று மாலை 3:30க்கு இந்த அறிக்கையானது வந்தது. அன்பார்ந்தவர்களே, நம் அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியின் தருணம். ஏனென்றால் நமது பங்கு தந்தை, நமது ஆன்மீக தந்தை நமக்கு இப்பொழுது வழிகாட்டியாக ஒரு ஆயராக வழிகாட்டப் போகிறார் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சில பேர் கேட்டாங்க, ஃபாதர் பிஷப் ஆயிட்டா நம்ம ஃபாதர் போயிடுவாரா? ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், அவர் பங்கு தந்தையார் எப்படி செயல்பட்டாரோ ஆயிரம் 2 மடங்கு அதிகமாக நமக்காக செயல்பட போகிறார். இதே பங்கில் ஆயராகவும் பணிபுரிய போகிறார். அதற்காக அன்பார்ந்தவர்களே, எல்லாருக்கும் விஷ் பண்ண ஆசை இருக்கு. அதனால் உங்கள் சார்பாக இங்கே இருக்கும் பீடத்தில் இருக்கும் குருக்கள் சார்பாக அவருக்கு வாழ்த்தும் ஜெபமும் சொல்கின்றோம். Congratulations. Congratulations to you. இயேசுவின் சகோதர சகோதரிகளே, அவர்கள் இறைவன் மிகவும் அற்புதமான விதத்தில் என்னை வழிநடத்தி வருவதை நான் உணர்கின்றேன். குருவாக 34வது ஆண்டு இந்த பணி வாழ்விலே இப்பொழுது ஆயராக பணிபுரிவதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதற்கு தகுதியில்லை. இருப்பினும் இறைவன் தன்னுடைய இரக்கத்தினால் என்னை தேர்ந்தெடுத்திருப்பது அவருக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னுடைய பிரமாணிக்கு நிறைந்த பணி வாழ்வின் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். மேலும் இந்த ஆயர் பணி இறைவனுக்கு இன்னும் அதிகமாக பணி செய்வதற்காக வாய்ப்புகள். ஆகவே இவைகளை சீரும் சிறப்பமாக செய்திட நீங்கள் அனைவரும் எனக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த நிலை அடைவதற்காக அநேக மக்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக அவர் தந்தை பாயஸ் அடைகிறார். இவர் இந்த சமயத்தில் இந்த திருப்பலியில் பங்கேற்று எனக்காக ஜெபித்து
வந்து இந்த நேரத்திலே இறை ஆசிரியை வேண்டுவதற்காக வந்திருப்பதை பார்த்து அவருக்காகவும் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மேலும் நம்முடைய உதவி பங்கு தந்தை திரு டேனியல், மேலும் மேனேஜர் ஃபாதர் பிரேம் இவர்களும் இன்னும் அதிகமாக பங்கின் பணிவாழ்வை தொடர்வார்கள். நான் சமயத்துக்கு இங்கே இருப்பேன், இருந்து மற்ற பிஷப்ஸ் அவர்களும் சென்று அதற்குரிய என்னுடைய கடமைகளை நிறைவேற்றி வருவேன். இது தற்காலிகமாக ஆகவே இருப்பினும் உங்களோடு இருந்து இந்த சமயத்தில் மகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்கவும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையாளவர் என்று உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவர்கள் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழி அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறும் செய்ய. இறைவாவுக்கு நன்றி.